ஹலோ வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மரத்துல இருக்க இலை, பூ, காய், கனி எதுவும் வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்ற ஒரு மரத்த நம்ம வாழை மரம்னு சொல்லலாம். அதுல இருக்க வாழைப்பூ பொரியல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாழைப்பூவ இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல இருக்க கல்லெண்ண எடுத்துருங்க. ஒரு பாத்திரத்துல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூ, கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச வாழைப்பூவ நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். வாழைப்பூ நம்ம கட் பண்ணும்போது கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரை பிடிக்காது. பொரியலுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். கொஞ்சோண்டு தேங்காயில் 1 ஸ்பூன் சீரகம், 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி 1 2மா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு 1½ ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வேக வச்ச வாழைப்பூவை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ரத்த பொரியல் எப்படியோ அதே மாதிரி வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வாழைப்பூ பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா 1 கப்பு, துருவின தேங்காய் 1 கப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் அதிகமாக சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பொரியலையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.